வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழியில் நெகிழியில் 80 துண்டுகள், 100 தாண்டிய 80 தொகுதிகள். இனிய பாரதியின் இடங்களை குறிவைத்து சோதனை, பிள்ளையானுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி. கிழக்கில் சர்ச்சை, விகாராதிபதிக்கு பாதுகாப்பு குறைப்பு, சமூக ஊடக செய்திகளை மறுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை. முன்னாள் அமைச்சர்களின் சிறை அறைகளில் கையடக்க தொலைபேசிகள், தீவிர விசாரணைகளை முன்னெடுக்கும் காவல்துறையினர். சோழர்களுக்கு சிலைகளை நிறுவுவதாக உறுதியளித்த நரேந்திர மோடி, ஆடி திருவாதிரை விழாவில் ஒரே பாரத கொள்கையை மீண்டும் பேசிய பிரதமர். தாய்லாந்து கம்போடியாவுக்கிடையில் வலுக்கும் மோதல், இருதரப்பும் போர் நிறுத்த பேச்சுக்களுக்கு இணங்கியதாக கூறும் ட்ரம்ப். இனி தொடர்வது விரிவான செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் பொலித்தீன் எனப்படும் நெகிழி பையொன்றில் சுற்றப்பட்ட நிலையில் சில எலும்பு துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் தெரிவித்தார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 22வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நேற்று மாலையிலிருந்து இன்று மதியம் வரை மொத்தமாக 5 ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடுகள் அகலப்பட்டுள்ளன. புதிதாக எதுவும் இன்று அடையாளப்படுத்தப்படவில்லை. அத்துடன் ஒரு பொலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் சில எலும்புக்கூடு துண்டுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக நடவடிக்கைக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய நாளுக்கான அகழ்வுகள் மதியத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டு நாளை மீண்டும் திரும்ப அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்தியதாக கூறப்படும் இடத்தில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கடந்த 2004ஆம் ஆண்டு பிரிந்து சென்று கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் அதன் முக்கியஸ்தராக செயற்பட்ட பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோர் தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த அமைப்பில் கருணா மற்றும் பிள்ளையானுடன் இணைந்து செயற்பட்டிருந்த இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று இருவேறு ஜீப் ரக வாகனங்களில் ஏற்கனவே கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களை வெள்ளை நிற ஆடை அணிவித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்துச் சென்றிருந்தனர். இந்த சந்தேக நபர்கள் அடையாளம் காட்டியதற்கமைய கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அலுவலகம் மற்றும் பிரதான முகாமாக செயற்பட்ட கல்முனை தலைமையக காவல் பிரிவில் அமைந்துள்ள தாளவட்டுவான் சந்திக்கு அருகாமையில் உள்ள பாரிய வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தீவிர பாதுகாப்பிற்கு மத்தியில் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களுடன் நீண்ட நேரமாக அந்த வீட்டில் சோதனை நடத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். தற்போது அந்த வீட்டின் முன்பகுதி உணவகம் ஒன்றிற்கு வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் அம்பாறை மாவட்டத்தில் பாண்டிருப்பு, கல்முனை, வேப்பியடி, மத்திய முகாம், சொற்கள் முனை, சம்மாந்துறை, சேனை குடியிருப்பு, அக்கரைப்பற்று, திருக்கோவில், விநாயகபுரம், பாரிதீவு, 40ஆம் கட்டை, தம்பட்டை, பொத்துவில், கோமாரி, காஞ்சிரங்குடா, ஊரணி, கஞ்சி குடிச்சாறு என பல முகாம்களும் அலுவலகங்களும் செயற்பட்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் சர்ச்சைக்குரிய புல்மோட்டை அரிசிமலை விகாரதியின் விகாராதிபதி பனாமுரே திகலவன்ச தேரருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தியை ஸ்ரீலங்கா காவல்துறை நிராகரித்துள்ளது. விகாராதிபதிக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தாயக பகுதிகளில் பௌத்த தொல்லியல் பிரதேசம் என்ற பெயரில் காணிகளை அபகரிக்கும் நடவடிக்கைகளை பனாமுரே திலகவன்ச தேரர் மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்தும் குழுவிலும் அவருக்கு இடம் வழங்கப்பட்டதுடன் அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் விகாராதிபதிக்கு இதுவரை பாதுகாப்பு வழங்கி வந்திருந்தனர். இந்நிலையில் விகாராதிபதிக்கான பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ள செய்திகளை நிராகரித்துள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை மத குருமார்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மாறாமல் முன்னர் இருந்ததை போன்றே தொடர்வதாக கூறியுள்ளது. எனினும் கொழும்பிலிருந்தே இந்த அதிகாரிகள் பணி அமர்த்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
நீண்ட தூர பணிகளை நிர்வகிப்பதில் நிர்வாக சிக்கல்கள் இருந்ததால் பாதுகாப்பு பணிகளை மிகவும் திறமையாக கையாளக்கூடிய உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளை விகாராதிபதிக்கான பாதுகாப்புக்கென நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் 49வது பிரதம நீதியரசராக பிரீத்தி பத்மன் சூரசேன இன்று பதவியேற்றார். ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் அவர் இன்று பதவியேற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. பிரதம நீதியரசர் முர்து நிருபா பிந்துஷ்னி பெர்னாண்டோ ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து வெற்றிடமான பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பெயரை அரசியலமைப்பு பேரவை அண்மையில் அங்கீகரித்தது. 1989 ஆண்டு சட்டத்தரணியாக பதவியேற்ற பிரீத்தி பத்மன் சூரசேன பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து அரசு தரப்பு சட்டத்தரணியாக பணியாற்றி 2007 ஆண்டு உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2016 ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட அவர் 2018 ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவராகவும் 2019 ஆண்டு உச்ச நீதிமன்ற நீதி அரசராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். அன்று முதல் உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்து வந்த பிரீத்தி பத்மன் சூரசேன முன்னாள் பிரதமர் நீதியரசர் முர்து பெர்னாண்டோவுக்கு பின்னர் இருக்கும் உச்ச நீதிமன்ற நீதி அரசர்களில் சிரேஷ்ட நீதி அரசராக காணப்படுகின்றார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் இந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டார். ஓரின திருமணத்தை தாம் நிராகரிப்பதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். பாரம்பரிய குடும்ப அலகை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பேர்வள புனித அன்னாள் தேவாலயத்தில் பிரசங்கம் நிகழ்த்திய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை புதிய தலைமுறை பல்வேறு பரப்புரைகள் மற்றும் திருமணத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தற்காலிக தீர்வுகளை தேடுவதால் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர்கள் தற்போது உலகளாவிய போக்குகளால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இளைய தலைமுறையினரிடையே ஒரே பாலின திருமணத்தை ஊக்குவிப்பதில் சில அமைப்புகள் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் கொழும்பு பேராயர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண் மற்றும் பெண்ணின் ஈடுபாடு இன்றி குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியாது எனவும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தினார். எனவே சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் புதிய போக்குகளை நிராகரித்து பாரம்பரிய திருமணத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை பேராயர் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையின் விசேட அறை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 6 கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த அறையில் முன்னதாக முன்னாள் அமைச்சர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவசர பதில் நடவடிக்கை பிரிவு அதிகாரிகள் சிறைச்சாலையில் உள்ள விசேட அறைகள் அமைந்துள்ள பகுதியை சோதனைக்குட்படுத்தியுள்ளனர். இந்த சோதனையின் போது பல மின்னணு சாதனங்கள் மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்தது. இந்த அறைகளில் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே, நளின் பெர்னாண்டோ, MS ரஞ்சித் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியா பூவரசங்குளத்தில் இன்று இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ளார். இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை புளியங்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலையில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த உந்துருளி பரசங்குளம் பகுதியில் நிலை தடுமாறி மின்சார கம்பத்தில் மோதியுள்ளதாக புளியங்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் குறித்த உந்துருளியை செலுத்திய கிளிநொச்சி பாரதிபுரத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய ஜேசிலன் திவாகரன் என்ற இளைஞர் பலியாகியுள்ளார். சடலம் வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் புதிய ஊடக பேச்சாளராக பிரிகேடியர் பிராங்க்லின் ஜோசப் அதிகாரப்பூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். முன்னர் அமைச்சின் ஊடக பேச்சாளராக பணியாற்றிய கேர்னல் நளின் கேரத்திடமிருந்து அவர் அதிகாரப்பூர்வமாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா இராணுவ பொறியியலாளர் படையணியின் முன்னணி அதிகாரியான பிரிகேடியர் பிராங்க்லின் ஜோசப் தொழில்முறை, தலைமைத்துவம் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்புமிக்க சேவையை வழங்கியுள்ளதாக அமைச்சின் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை சேரனுவர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் உள்ள வாய்க்கால் ஒன்றில் இருந்து உயிரிழந்த நிலையில் காட்டு யானை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. யானை உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிய உடல்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேரனுவல காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக சேரனுவர வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மைந்தன் ராஜேந்திர சோழன் இருவருக்கும் பிரம்மாண்டமான சிலைகள் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்.
ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்றுரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு விழா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்துச் சென்ற 1000வது ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி வணக்கம் சோழ மண்டலம் என்று கூறி தனது உரையை ஆரம்பித்துள்ளதோடு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத்தான் தாழ் வாழ்க என தமிழில் சிவனை போற்றினார். தொடர்ந்து உரையாற்றிய நரேந்திர மோடி 140 கோடி இந்தியர்களின் நலனுக்காகவும் இந்தியாவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காகவும் பிரகதீஸ்வரரின் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலில் தாம் பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார். சோழ மன்னர்கள் இலங்கை, மாலைதீவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியா போன்ற பகுதிகளுடன் தமது ராஜதந்திர மற்றும் வர்த்தக உறவுகளை கணிசமாக மேம்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சோழ பேரரசு இந்தியாவின் பொற்காலங்களில் ஒன்று என்று வரலாற்றாசிரியர்கள் நம்புகிறார்கள் எனவும் சோழ பேரரசு இந்தியாவின் ஜனநாயகத்தின் தாய் என்ற பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் சென்றது எனவும் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் பெயரால் பிரித்தானியாவின் மக்னா ஹார்டாவை பற்றி வரலாற்றாசிரியர்கள் பேசுகிறார்கள் என்ற போதிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சோழ பேரரசில் ஜனநாயக முறைப்படி தேர்தல்கள் நடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று உலகமே நிலையற்ற தன்மை, வன்முறை மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சனைகளால் போராடிக் கொண்டிருக்கும் வேளையில் தேர்வுகளுக்கான பாதையை சைவ சித்தாந்த கொள்கைகள் நமக்கு காட்டுவதாக அவர் தெரிவித்தார். சோழர்கள் காலத்தில் இந்தியா அடைந்த பொருளாதார மற்றும் ராணுவ உயரங்கள் இன்றும் நம்மை ஊக்குவிக்கின்றன எனவும் ராஜராஜ சோழன் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார் எனவும் நரேந்திர மோடி மேலும் தெரிவித்திருந்தார். கம்போடியாவில் 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட புராதனமான சிவன் ஆலயத்தை மையப்படுத்திய மோதலில் தாய்லாந்தும் கம்போடியாவும் போர் தீவிரமடையும் நிலையை எட்டியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2 நாடுகளின் தலைவர்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக சந்திப்பதற்கு ஒப்புக்கொண்டதாக அறிவித்த நிலையில் இன்று காலையும் மோதல்கள் இடம்பெற்றன. பிரெய்விகரை மையப்படுத்தி தாய்லாந்தும் கம்போடியாவும் கடந்த வியாழக்கிழமை முதல் மோதல்களில் ஈடுபடுகின்றன. 2 நாடுகளும் போரொன்றின் விளிம்பு நிலைக்கு சென்ற பின்னணியில் இன்று காலையும் மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. 2 நாடுகளின் தலைவர்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக சந்திக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் இன்று காலையும் மோதல்கள் இடம்பெற்றன. ஷாம்ராங்கில் உள்ள 2 ஆலயங்களை தாய்லாந்து படையினர் பீரங்கிகளால் தாக்கியதாக கம்போடிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களாக 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட நகர கோவில் என வர்ணிக்கப்படும் அங்கர்வாட் என மிகப்பெரிய சிவன் கோவிலும் அதேபோல கம்போடிய தாய்லாந்து எல்லையில் உள்ள பிரெய்விகர் சிவன் கோவிலும் உள்ளன. தனது பிரதேசத்தில் உள்ள பிரெய்விகார் கோவில் பகுதியை தாய்லாந்து ஆக்கிரமித்துள்ளதாக சர்வதேச நீதிமன்றத்தில் கம்போடியா தொடுத்த வழக்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்ப்பாயம் 1962 மற்றும் 2013 ஆண்டுகளில் கம்போடியாவிற்கு சாதகமாக 2 முறை தீர்ப்பளித்தது. ஆனால் இதனை தாய்லாந்து ஏற்றுக்கொள்ளாததால் இந்த பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியிலிருந்து 30க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்ததாகவும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழியில் நெகிழியில் 80 துண்டுகள், 100ஐ தாண்டிய 80 தொகுதிகள். இனிய பாரதியின் இடங்களை குறிவைத்து சோதனை, பிள்ளையானுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி. கிழக்கில் சர்ச்சை, விகாராதிபதிக்கு பாதுகாப்பு குறைப்பு, சமூக ஊடக செய்திகளை மறுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை. முன்னாள் அமைச்சர்களின் சிறை அறைகளில் கையடக்க தொலைபேசிகள், தீவிர விசாரணைகளை முன்னெடுக்கும் காவல்துறையினர். சோழர்களுக்கு சிலைகளை நிறுவுவதாக உறுதியளித்த நரேந்திர மோடி, ஆடி திருவாதிரை விழாவில் ஒரே பாரத கொள்கையை மீண்டும் பேசிய பிரதமர். தாய்லாந்து கம்போடியாவுக்கிடையில் வலுக்கும் மோதல், இருதரப்பும் போர் நிறுத்த பேச்சுக்களுக்கு இணங்கியதாக கூறும் ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.